சென்னைக்கு வருவார், தாம்பரத்துக்கு வருவார். எங்களாம் ஏழை மக்களெல்லாம் நல்லா பார்த்தாரு, நல்லா சேர்ந்தார். எங்களுக்கு அவரும் குழந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதான் நாங்கள் சின்ன வயசுலேருந்தா ஒரு நிறைய பார்த்துட்டே இருந்தோம், வீடியோ பார்ப்போம். ஆனால் எப்படி சொல்கிறது, அவரோட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நேற்று எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம், இருந்தாலும் இவரை பார்க்கணும் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். கேப்டன் ஐயா வந்து இருந்தது ஒரு பெரிய மலை மாதிரி இருந்துச்சு, மலையை சாஞ்சிச்சு. இன்றைக்கி அவர் இல்லாதது ஏதோ ஒரு இழப்பீடு மாதிரி தான், ஏதோ ஒன்றும் இல்லை, பெருசாகவே இழந்திருக்கோம். அவரை ஏன் பிடிக்கும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எல்லோரும் ஒருத்தர் ஒரு காரணம் சொல்லுவாங்க. எனக்கு ஏன் அவரை பிடிக்கும்னு சொன்னால், ஜனங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு அர்ப்பணிப்போடு இருந்த ஒரு மனுஷர். கேப்டன் ஐயா வந்து தனக்காக வாழாமல் ஜனங்களுக்காக வாழணும்னு இருந்தவர் அவர். ஆனால் அவர் இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில் வாழ்ந்திருப்பார்னா எத்தனையோ ஜனங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அத்தியாவசியமாக அவர் அமைஞ்சிருப்பார். ஏதாவது செய்யணும் ஜனங்களுக்கு, ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் போனோம் இல்லாமல் அவர் சம்பாதிக்கிறேன்னா எப்படியோ சினிமாவுக்கு வராதுக்கு முன்னே அவர் நல்ல ஒரு பெரிய பணக்காரர் தான் அவர். அந்த பணம் அவருக்கு அங்கேயே கிடச்சிச்சு. இந்த வெளி உலகத்துக்கு வராதுக்கு முன்னே, இந்த உலகத்து சினிமா உலகத்துக்கு வராதுக்கு முன்னே, ஜனங்களுக்கு பப்ளிக் ஆகிறதுக்கு முன்னே அவருக்கு அந்த பணம் கிடச்சிடுச்சு. ஆனாலும் ஜனங்களுக்கு ஏதாவது சேவை செய்யணுன்றதுனாலே அவர் உழைச்சி ஒரு மனிதராக இருந்து அவர் மரித்தார். அப்படி ஆன்மா சாந்தி அடையும்படியாக நான் எல்லாம் வல்ல ஆண்டவரை வேண்டிக்கிறேன். எனக்கு வந்து விஜயகாந்த்ன்றவர் படத்தில் ஆக்ட் பண்ணி தான் எனக்கு தெரியுங்க அவரை. அப்படி இருந்த காலத்தில் வந்து அவருக்கு மக்களுக்கு வந்து இந்த அளவுக்கு செஞ்சுருக்காரு, நன்மையாக செஞ்சுருக்காரு, ஏழை ஜனங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்காரு. அது வந்து சினி ஃபீல்டில் கூட எவ்வளோ பேருக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவர் எவ்வளோ பேருக்கு நல்ல நன்மையெல்லாம் செஞ்சுருக்கான்றது எனக்கு அவர் இப்போ இந்த இறந்த பிறகு தான் அவருடைய அருமையெல்லாம் எனக்கு தெரிஞ்சுதுங்க. அதனால் வந்து எனக்கு ரொம்ப அவரை நினச்சா பெருமையாக இருக்குது. தமிழுக்கு முதல்ல அவர் முதன்மை கொடுத்து மதுரை நகரில் வந்து இருந்து அவர் நன்மை செஞ்சு ஏழை ஜனங்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சு சினி ஃபீல்டுலேயும் நல்ல நன்மையெல்லாம் செஞ்சுருக்கான்றது எனக்கு ஒரு இறந்ததுக்கப்புறம் அவர் அந்த வர்ணனையில் தான் நான் எல்லாமே பார்த்தேன். அவருடைய அருமை வந்து எனக்கு இப்போ தெரிஞ்சு எனக்கு மறக்கவே முடியலைங்க அவர் இறப்ப. அதனால் வந்து பார்க்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பொங்கல் எப்போ போனோன்னே வரணுன்றதுக்காக வந்து அவரை பார்க்கணுன்னே வந்து பார்த்தேங்க. மறக்கவே முடியல, என்னால் ஜீரணிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஏழை மக்களுக்கு அவ்வளோ நன்மை செஞ்சுட்டு போயிருக்காருன்றது அவர் பிரிவை ஏற்றுக்கவே முடியலைங்க. இருந்தாலும் அவர் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நான் மனசை தேத்தி அவருக்கு நன்மை செஞ்சு நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. அவர் ஆன்மா சாந்தி அடைய ஆண்டவங்கிட்ட வேண்டி அவர் நல்லபடியாக ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேங்க. அவ்வளோதான். வணக்கம். நான் வந்து தாம்பரத்தில் இருக்கிறேன். நான் அவர் மகம் கடை நான் பார்த்தது கிடையாது. அவர் எப்படி இருங்க தெரியாது. படத்தில் வரப்போ தான் எங்களுக்கு தெரியும். நாங்களும் அப்பப்போ நினைக்கிறோம் அந்த அவர் நாங்கள் சாய் மாதிரி நினச்சின்னு இருக்கிறோம். பார்த்தா தான் எனக்கு சினிமாவில் பார்த்தது தான் நாங்கள் நேராக பார்த்தது கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு போனால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கோ, நல்லா பார்க்குறாரோ நல்லா செய்கிறாரோ எல்லாத்துக்கும் அவர் தான். இங்கே மீட்டா யார் அவர் மாதிரி பிறக்க மாட்டாங்கோ, வரமாட்டாங்கோ, செய்ய மாட்டாங்கோ, ஏழை மக்களுக்கோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுதான் என்ன கோரிக்கை. அவர் மாதிரி எந்த இது கிடையாது. சாமி மாதிரி சாமின்னு நினச்சின்னு இருக்கிறாங்க செய்தில ஆளுங்கெல்லாம். மாதிரி அவர் பண்ணுவார். வீட்டுக்கு போய் ஐயான்னா போதும், இல்லைன்னு சொல்ல மாட்டா, எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பாரு. அழகாக தாய் மாதிரி பார்ப்பார் அவர். இப்போ லேடிஸுனும் கெட்டதே நட்டு எதுவுமே கிடையாது. அவர் வந்து சாமி வரவுல பிறந்த பையன் அவர் அதே மாதிரி தான் பண்ணார். எந்த தப்பும் கிடையாது. எனக்கு வந்து మనం பார்க்கலன்னா கூட ஏழுங்களுக்கு செய்கிறா பார்த்தா அவருக்கு படத்தை வச்சுருந்தா அன்றைக்கி நான் பார்த்த ஜனானே கோடி ஜனம். இது மாதிரி எவ்வளோ குறைவா வரமாட்டாங்கோ. அவர் வந்து கடவுள் மாதிரி. அவர் எல்லாருக்கும் நல்ல பேர். இப்போ கூட சரி நான் அவர் பார்த்ததே கிடையாது. அழுவுனே இருப்பேன் அவர் போட்டு பார்த்து வீட்டில். நான் இது மாதிரி ஆளுங்க மன பார்க்கலாமா, செய்யலாமா, கொடுப்பாங்களா ஏழை மக்களுக்கு? ஒன்று இருக்கிற கட்சிக்காரெல்லாம் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அதுதான் எங்களுக்கு கோரிக்கை. அதுதான் சாமி, நீ எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும். வேலூர் மாவட்டம். என் பேர் வந்து தாமோதரன். 1990 நான் சினிமாவில் ஸ்டண்ட்டு மாஸ்டராக வரணுன்ற நல்லாசியுடன் அண்ணனை வந்து சந்தித்தேன். அப்பொழுது லெட்டர் கொடுக்கும்போது அவருடைய ஆஃபீஸு பாண்டி பஜாரில் இருந்தது. நீங்கள் வாங்க தம்பி, உங்களுக்கு நல்ல சான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார்.
அந்த நேரத்தில் நிறைய நடிகர்கள் இந்த சினிமா துறையில் அவஸ்தைப்பட்டு இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் மீட்கணும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தோடு வந்தவர். இப்பொழுது மக்கள் மத்தியில் சிறப்பாக சிறந்த கலைஞன், சிறந்த தலைவர் என்ற பேரு புகழோடு வாழ்ந்தவர். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். அவர் எம்ஜிஆருக்கு அடுத்தது ஒரு சிறந்த தங்க மனசுக்காரன் என்ற ஒரு பேரும் புகழும் அவர் பெற்றவர். இறைவனுடைய அருளால் மீண்டும் அவர் இந்த பூமியில் பிறப்பார், மீண்டும் திரையுலகத்துக்கு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே போல் விஜயகாந்த் அவர்கள் எப்பொழுதுமே வளரும் கலைஞர்களை எப்போயுமே வாழ வைத்து வழிகாட்டியாக இருந்த ஒரு சிறந்த தலைவர், சிறந்த நடிகர். அதே போல் திரையுலகத்தில் எத்தனையோ பேருக்கு படிக்கட்டுகளாக, குதிரை சவாரியாக, ஒரு சிறந்த மாமனிதனாக வளர்த்துருக்காங்க. அதில் பெரிய பெரிய ஹீரோக்கெலாம் கூட இன்றைக்கி விஜயகாந்த் அவர்கள் முன்ன நிறுத்தி வழி நடத்திருக்காங்க. ஒரு சில நடிகர்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க, சில நடிகர்கள் ஓப்பனாக பேசியிருக்காங்க. அந்த அடிப்படையில் விஜயகாந்த் சார் அவர்கள் முதலமைச்சர் ஆகியிருக்கணும். அவருடைய கெட்ட நேரம், அவர் எதிர்கட்சியாக வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இருந்தாலும் இறைவனுடைய அருளால் அவர் ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் எல்லோரும் அவரை வணங்கி வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். சோறு போட்ட சூரியனே ஓய்வெடுக்க போயிட்டியா, சேவை செய்த நாயகனே களைப்பாகி சாஞ்சிட்டியா, ஆழியில் கண்டெடுத்த அழகிய அன்பு முத்தே, தமிழக மக்களுக்கெல்லாம் என்னைக்குமே நீங்க சொத்து. நீங்க செய்த நன்மையெல்லாம் சொல்லி முடியாது ஐயா, எங்களுக்கெல்லாம் ஆறுதலா உங்களை விட்டா யாரு, மண்ணுக்குள்ள நீங்க மறு